2002 துக்ளக் ஷோவுக்கும் எனக்கும் 1990 சின்ன மனஸ்தான் எனக்கு ஏற்படலை. அவர் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணை சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். அவர் அது நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் அதனுடைய வெளிப்பாடு 98 தெரிஞ்சுது எனக்கு. தென்சென்னை தேர்தலில் நான் போட்டியிடும்போது இன்ஸ்பெக்டர் தான் 98 ஜனவரியில். நான் செப்டம்பர் மாதம் 97 என் வேலையை விட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் என்னை அஃபிஷியலாக ரிலீவ் பண்ணலை டிபார்ட்மெண்ட்டில். அதனால் இன்ஸ்பெக்டராகவே போட்டிக்கிட்டேன். கடுமையான பிரச்சாரம் பண்ண அந்த தேர்தலில். ஆனால் துக்ளக்கில் என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க. 2002 திடீர்னு சாவித்திரி கண்ணன் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் துக்ளக் ரிப்போர்ட்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சார் உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும் சார் அப்படின்னாரு. எங்கேருந்துங்க வரீங்கண்ணே? துக்ளக்லேருந்து. எனக்கு துக்ளக் ஆகாதுங்க. என்ன பேட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, இந்த குண்டுக்குழி சாலைக்காக நீங்கள் பயங்கரமாக போராடிக்கிட்டீங்க, வேறு யாருமே போராடலை, நீங்கள் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காச்சோ, அவர் தான் அமிச்சார் சார், அதனால தான் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு. சரி, நான் பேட்டி கொடுத்தேன். எங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் பேட்டியை போடும்போது ஒரு சென்னையை சேர்ந்த மோகன்ராஜன் நெல்லை ஜெபமணி மகன் மோகன்ராஜன் போடுங்க, இல்லை ஜெபமணி ஜனதா கட்சி மோகன்ராஜன் போடுங்க, இல்லை முன்னாள் காவல் ஆய்வாளர் மோகன்ராஜன் போடுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சேன். அதில் கண்டிப்பாக போடுவேன் சார் அப்படின்னாரு. என்ன கூத்து நடந்ததுன்னா, செய்தி வந்தது சென்னையை சேர்ந்த மோகன்ராஜ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2002 அந்த இது நடந்தது, ஆண்டு விழா நடத்துவாங்க மியூசிக் அகாடமியில். அப்புறம் நான் முதல் ரோவில் போய் உட்காந்தேன். ஒரு 4 பேர் வந்து இதெல்லாம் விஐபி உட்கார இடங்க, இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், போய் உங்கள் எடிட்டர்கிட்ட சென்னையை சேர்ந்த மோகன்ராஜ் உட்காந்துருக்கேன்னு சொல்லுங்கள், நான்லாம் எந்திரிச்சு போக முடியாது, ஃபஸ்ட் ரோவில் தான் உட்காந்துருப்பேன், சென்னையை சேர்ந்த மோகன்ராஜ் சொல்லுங்கள், போங்கன்னு விரட்டி விட்டேன். அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர், அவங்க 4 பேர் போயிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கல்கி நிருபர் ஒருத்தர் உட்காந்து, அது என்ன சார் சென்னையை சேர்ந்த மோகன்ராஜ் அப்படின்னாரு. இல்லைங்க, இந்த மாதிரி சமாச்சாரங்க. அப்படியா சார், அப்படியா, ரொம்ப விசேஷமாக இருக்குது சார் அப்படின்னாரு. அப்புறம் 4 பேராக போனவங்க 8 பேராக வந்தாங்க. 8 பேராக வந்து என்னை தூக்கி வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அந்த கல்கி நிருபர் சொன்னார், அவர் தான் விஐபி, அவரை வெளியே தூக்கி போட்டிங்கன்னா நாங்கள் யாரும் பத்திரிக்காரா இல்லை, எல்லோரும் வெளியே போய்டுவோம் அப்படின்னாரு. என்னடா வம்பா போச்சு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஷோ பேசும்போது என்ன பார்த்தாரு, நான் தான் ரோட்டில் நான் கரெக்டாக பண்ணுவேன்ட்டு. நான் வந்து இருந்தாலும் நான் இருக்கிறேன், தியாகி ஜெபமணி மகன் மோகன்ராஜ், ஜெபமணி ஜனதா கட்சி மோகன்ராஜ், முன்னாள் ஆய்வாளர் மோகன்ராஜ் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அப்படி திமிராக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் படபடப்பாக இருந்தார். நான் ஒன்றும் பண்ணலை. ஆனால் ஜெயஹிந்த்.